பல வருஷங்களுக்கு முன்னாடி திருமணமான சில வருஷங்கள்லயே ரொம்ப வறுமையில வாடின ஒரு பெண் செங்கல் செய்யற வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு நாள் களைப்போட வீட்டுக்கு வந்த அந்த பெண் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டு நிம்மதியா படுத்து தூங்கி இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களோட கனவுல வெள்ளை சட்டை போட்டு சிவப்பு நிற சேலை கட்டி மண் குடத்தை இடுப்புல தூக்கிட்டு வந்த ஒரு பெண் அந்த பெண்ணோட வீட்டு வாசல்ல நின்று அவங்க கையில குடத்துல இருந்த தங்க பொருட்களை எடுத்து கொடுத்துட்டு போன மாதிரி இருந்திருக்கு. அடுத்த நொடியே அரண்டு எந்திரிச்ச அந்த பெண் அவங்க கணவரோட பாட்டிட்ட நடந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. உடனே அந்த பாட்டி, கனவுல தங்கத்தை நீ கையில வாங்கினதுனால உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரோ இறந்து போக போறாங்க, அதனாலதான் உனக்கு அப்படி கனவு வந்திருக்குன்னு சொல்லி அந்த பெண்ணோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. அடுத்த நொடியே மனசுடைந்த அந்த பெண், எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா நான் வந்து மொட்டை போடுறேன்னு அவங்க குல தெய்வத்துக்கிட்ட வேண்டி இருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில நாட்கள்லயே கல்யாணமாகி குழந்தை இல்லாம கஷ்டப்பட்ட அந்த பெண் கர்ப்பமாயிருக்காங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெண் குழந்தை வரம் கிடைக்க போகுதுன்றதுனாலதான் கனவுல அவங்க சாமி ஒரு பெண் ரூபத்துல வந்து தங்கத்தை கொடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டதாகவும், சில மாசங்கள்லயே அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட கணவர் சொந்தமா செங்கல் சோலை வச்சதாகவும் சொல்றாங்க.